ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வானத்தையும் பூமியும் தம்முடைய வார்த்தையினால நிரப்பினவரால இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். ஹல்லேலூயா. ஆம், தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், பராக்கிரமசாலியே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆம், வானத்தின் பூமியும் படைத்த தேவன் உங்களை பார்க்கும் பொழுது பராக்கிரமசாலியாக பார்க்கிறார். தேவன் மாத்திரமல்ல, வானத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் உங்களை பார்க்கும்போது பராக்கிரமசாலியாக பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, ஒரு குட் நியூஸ். உங்களுடைய சத்துருவானவன், உங்களுடைய எதிரி உங்களை பார்க்கும் பொழுது பராக்கிரமசாலியாக பார்க்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, நான் பலவீனமான பாத்திரம், நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. ஆனா பரலோகமோ, பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களோ உங்களை பராக்கிரமசாலிகளாய் பார்க்கிறார்கள். பராக்கிரமசாலியே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். பாருங்க, தேவ தூதர்கள் தான் தேவனோடு கூட இருக்கிறாங்க, ஆனா தேவனோ உங்க கூட இருக்கிறார். அதனாலதான் கிதியோனை பார்த்து தேவ தூதர்கள் சொல்றாங்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வானத்தின் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுடனே கூட இருக்கிறபடினால் பலத்த அற்புதமான காரியங்களை இந்த நாட்களில நீங்க செய்வீர்கள். அடிமைப்பட்டு இருக்கிற, சிறுமைப்பட்டு இருக்கிற உடைய குடும்பத்தாரை, உடைய ஜனத்தாரை நீங்க மீட்டெடுக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து உங்களுக்கு பலன் கொடுத்து, உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி, உங்களை பராக்கிரமசாலியாய் ஜெயம் எடுக்கிறவளாய் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை மாற்ற போகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமா, இந்த கடைசி நாட்களில் நீங்க தான் தேவனுடைய பராக்கிரமசாலிகள். நீங்க தான் தேவனுடைய மகத்துவங்களை இந்த பூமியில செய்கிறவர்கள். உங்க கூட இருந்துதான் தேவன் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். 1000 பேரு உங்களுடைய சத்துருவின் பக்கத்தில் இருக்கட்டும், பரவாயில்ல, உங்க கூட தேவன் இருக்கிறார். அவர்கள் அல்ல மெஜாரிட்டி, நீங்கள் தான் மெஜாரிட்டி. காரணம், அவர்கள் புல்லை போலவும் புல்லின் பூவை போலவும் இருக்கிறாங்க. அதெல்லாம் உதிர்ந்து போகும். ஆனா கர்த்தரோ உங்க கூட இருக்கிறபடினால் நீங்க வளருவீர்கள், நீங்க ஜெயிப்பீர்கள், நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டீர்கள். பலத்த அற்புதங்களை உங்களோடு கூட இருந்து கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. மறக்காதீங்க, நீங்க பராக்கிரமசாலிகள். மறக்காதீங்க, தேவன் உங்களுடனே கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த நினைவோடு கூட இந்த நாட்களில் தொடர்ந்து போய்கொண்டே இருங்க. நீங்க மனிதருடைய சத்தத்தை கேட்டதுனால இன்றைக்கு நீங்க தோல்வியின் சூழ்நிலையில் இருக்கிறீங்க, சோர்ந்து போன நிலையில் இருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஸோ நீங்க ஜெயிப்பீங்க. தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. உலக மனிதர்கள் சொல்லுகிறபடி எங்களை வைக்காமல் நீர் எங்களை பராக்கிரமசாலியாக வைத்து நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்முடைய சித்தம் நிறைவேற எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் அர்ப்பணிக்கிறோம். நீர் தாம் எங்களோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். May God bless you.